வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகு புளிக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சுவையான புளிக்குழம்பு, பூண்டு மிளகு புளிக்குழம்பு. அதுக்கு முதல்ல வறுக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூடு உரித்து ஒரு 1/2 கப் வச்சுருக்குறோம். அதே மாதிரி வெங்காயமும் ஒரு 1/2 கப் உரிச்சாச்சு, சின்ன வெங்காயம். புளி ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான உப்பு. அடுப்பில் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த மிளகாயை லேசாக வறுத்து எடுத்துட்றேன். மிளகாய்க்கு அப்புறம் துவரம்பருப்பை வறுத்துடலாம். துவரம்பருப்பையும் கொஞ்சம் லேசாக நிறம் மாறுற வரைக்கும், லேசாக எண்ணெய் நல்லாவே நிறம் மாறட்டும். மாறினதும் இதையும் வறுத்து அந்த மிளகாயோடு எடுத்து வச்சிட்றேன். மிளகாயோடு இந்த துவரம்பருப்பையும் எடுத்து வச்சிட்றேன். அதே எண்ணெயில் இந்த வரக்கொத்தமல்லியும் தீயை இறக்கி விட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன். வாசம் வந்துருச்சு. இதையும் அந்த மிளகா துவரம்பருப்போடு சேர்த்துட்றேன். வேறு அடிஷ்னலாக நான் எண்ணெய் ஊற்றலை, அந்த எண்ணெயிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வறுத்துட்ருக்கேன். இப்போ ஏற்கனவே இந்த பாத்திரம் நல்லா பேன் சூடாக தான் இருக்கும். அதனால் அந்த எண்ணெயும் சூடாக இருக்கிற எண்ணெயிலே இந்த மிளகு போட்டோடனே டப்பான்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததும் இந்த சீரகத்தை போட்டு அடுப்பை நம்ம அணைக்கணும். சீரகத்தை போட்டு லேசாக ஒரு கிளறேன். அது பொரிய ஆரம்பிக்கிறப்பவே அடுப்பை அணைச்சிடலாம். ஏன்னா அந்த சூடே போதும் அதுக்கு. சீரகத்துக்கு 1 ஸ்பூன் தானே. இந்த வறுத்த மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, மல்லி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வறுத்து வச்ச மிளகு, சீரகம், மல்லி, துவரம்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். மிக்சிலையும் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் அது போட்டு வெடிக்குது. கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அடுத்தது வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு, நிறம் மாறிடுச்சு, முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அடுத்தது இந்த உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு இதையும் நல்லா வதக்குறேன். வெங்காயமும் வதங்கிடுச்சு, சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. வெள்ளைப்பூடும் வெங்காயமும் வதக்கிறப்போ முதல்ல எப்போவுமே கார்லிக் தான் சேர்க்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு கொஞ்சம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயில் இந்த அரைச்ச விழுது கொஞ்சம் நல்லா வதங்கணும். சேர்த்து நல்லா கிளறேன். இதோடைய உப்பையும் போட்டேன்னா இன்னும் நல்லா வதங்கிடும். இந்த கல் உப்பையும் சேர்த்துட்டேன், குழம்புக்கு தேவையான உப்பையும். இது கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கி வாசனை சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. ரொம்ப நேரம் வதக்கலை, லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கிப்பேன். இந்த புளித்தண்ணியை இப்போ இதில் சேர்த்துறேன். இந்த புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். அந்த வதங்கினதையும் சேர்த்து மிக்சியை கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துறேன். நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லா வாசனை வரும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு மணக்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீக்கிரமே வத்திடுச்சு. ஏன்னா துவரம்பருப்பு வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சீக்கிரமே கெட்டி ஆயிடுச்சு. இந்த மிளகு குழம்பு இப்படி கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு 1 ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய், இன்னும் கூட 1 ஸ்பூன் ஊற்றலாம், போதும்னு நினைக்கிறேன். பிடிக்கும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லாயிருக்கும். அந்த பச்சை நல்லெண்ணெய் குழம்பை இறக்கி வைக்கிறப்போ அது மேலே ஊற்றினா அவ்வளோ வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். செம வாசனையாக இருக்குது குழம்பு. நல்லா சாத்தோடு இந்த பருப்பு துவையலும் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு இந்த குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு 4 டேஸ் கூட இருக்கும். நல்லாவே இருக்கும் இந்த குழம்பு. செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.